ஹே ஹலோ ஹாய். ஆக்சுவலி நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் நல்லா படிப்போம். அது எப்போ வருது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஜஸ்ட் அந்த டிப்ஸை வந்து லாஸ் பண்ணிடுவோம். சில டிப்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கேட்டிருக்க மாட்டோம். ஸோ அப்படி ஒரு டிப் வந்து எனக்கு பர்சனலி கனெக்ட் ஆனது எப்படி அப்படின்னா, நமக்கு வந்து மோஸ்ட்லி இந்த இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அந்த இயர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நமக்கு இயர்லாம் வந்து ரொம்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறந்து போயிடும். ஸோ அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போது இன்றைக்கி வந்து ஒரு கிளாஸ் கவனிக்கும் யூடியூப்பில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஆத்தரோட டீட்டெயில்ஸ் இருக்கும், பர்த் டெத் இருக்கும், தென் அந்த புக்கு பப்ளிஷ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி அதில் உள்ள இயர்ஸ்லாம் இப்போ இன்றைக்கி என்ன நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படியோ அதை நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே இப்போ உங்கள் வீட்டிலையே நீங்கள் எங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக படிப்பீங்களோ, இது உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டான இடமோ, உங்களோட ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும் ஆர் எனிதிங் எல்ஸ், நீங்கள் பெட்ரூமில் படுக்கும்போது ஏந்திக்கிற ஒரு வாலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல இந்த நம்ம நோட் டேக்கிங்லாம் எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸு இந்த மாதிரி இதில் வந்து அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம், நம்ம ஷேக்ஸ்பியரே வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷில் நம்ம எடுத்தோன்னா ஷேக்ஸ்பியர். ஸோ அவரோட பர்த்டே தெரியும். ஸோ அவரோட பர்த்டேட்டும் டெத் டேட்டும் சேமாக தான் வரும். ஸோ அந்த April 23, 1564 to 1616 ஆர் சம்திங். ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. தென் வந்து அவரோட ஏதாவது ஸ்பெஷல் அவரை பற்றி இருக்கும். ஸோ அந்த இயரை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அவர் வந்து மோஸ்ட் ஃபேமஸான இயர்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இயர் போர்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுட்டு, ஹெட்டிங் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதை வாலில் ஸ்டிக் பண்ணுங்கள். ஆர் இல்லை வாலில் வந்து வீட்டில் தான் ஸ்டிக் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் வந்து அதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இந்த ஸ்டிக்கி நோட்ஸையும் ஒட்டிட்டு நூலை வச்சு ஆணியில் அந்த மாதிரி சம்திங் இதில் வந்து கெட்டி வச்சுக்கோங்க. இல்லை பீரோல் இந்த மாதிரி இது கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை செல்ஃப் பக்கத்தில் இந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஆர் உங்களுக்கு ஸ்டிக் பண்ண இல்லை அப்படின்னா டேபிளே நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அன்றைக்கி மட்டும் இல்லை, அன்றைக்கி நைட் எடுத்து பாருங்கள், தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், நெக்ஸ்ட் டே ஈவினிங் பாருங்கள். அப்புறம் அப்படியே விட்டுருங்க.